ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வித்தியாசமான போண்டா குழம்பு தான் பண்ண போகிறோம். இந்த போண்டா குழம்பு ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். இந்த குழம்பு பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு, போண்டா போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போண்டா போட்டு மிச்ச மாவு கொஞ்சம் இருக்குது, அது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிடுவோம். மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேக வேண்டாம், ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ சட்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க
அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கடலை மாவு தண்ணிங்க, கடலை மாவும் தயிரும் சேர்த்து கலச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். உப்பு காணாது, அதனால் சேர்த்துருக்கேன். நீங்களும் பார்த்துக்கோங்க, உப்பு எரிப்பு காணுமான்னு பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். கொதித்து வரும்போது திக்காயிரும். இப்போ ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா போண்டா சேர்த்துக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க போண்டாவை அதில் சேர்த்துடலாம். போண்டா சேர்த்துட்டு அடுப்பு கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும். இந்த மசாலாலாம் போண்டாக்குள்ளே இறங்குது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா இறக்கிடுது. இப்போ நம்மளோட போண்டா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய போண்டா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சப்பாத்தி கூடயும் சாப்பிடலாம், சாதத்து கூடயும் வச்சு சாப்பிடலாம். இப்போ இதுக்கு கடைசியாக ஒரு தாளித்து ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இப்போ பாருங்கள், நம்மளோட போண்டா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.